welcome to Cylindra's Lifestyle. In this video we are going to explore Jantar Mantar. Jantar Mantar is located in the modern city of New Delhi. Jantar Mantar means instruments of measuring the harmony of the heavens. முகமது ஷா தான் நாள்காட்டியையும் வானியல் அட்டவணைகளையும் திருத்துறதுக்காக அவர் கமெண்ட் பண்ணதை அடுத்து இங்கே இந்த ஜந்தர் மந்தர் கட்டப்பட்டது. ஜந்தர் மந்தருக்கு நுழைவு கட்டணங்கள் இருக்குங்க. அது இந்தியன்ஸ்க்கும் ஃபாரினர்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அங்கே டீட்டெயில்ஸ் போர்டில் இருக்கும். அதே மாதிரி ஜந்தர் மந்தர் பற்றின முழு விவரங்களும் அங்கே இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் அண்ட் பிரெய்லி மெத்தட்லையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சிறுவர்களுக்கு இது நுழைவு கட்டணம் கிடையாது. ஏன்ஷியன்ட் டைம்லேயே வெதர், அஸ்ட்ராலஜி, சீசன்ஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த ஜந்தர் மந்தரில் இருக்குது. மகாராஜா ஜெய்சிங் ஒரு ஹிந்து ராஜ்புத் கிங். அவர் 1968 ஆம்பருங்கிற இடத்துல பிறந்தார். அவர் அஸ்ட்ராலஜி, மேக்ஸ் இது ரெண்டுலேயுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்சனாக இருந்தார். அவர் மொத்தம் 5 ஜந்தர் மந்தர்ஸை இந்தியா முழுவதும் கட்டியிருக்கிறாரு. நேரம், கிளைமேட் மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்புகளை கணக்கிடுறதுக்கும் இந்த ஜந்தர் மந்தர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல்ஸ்லாம் கூட இன்னுமே அழியாமல் இருக்குங்க. நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவீடுகள், அளவு குறியீடுகள் எல்லாமே அதில் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம். ஜந்தர் மந்தர்னு சொல்கிறோம், ஆனால் நிறைய வேறு மாதிரியான பில்டிங்ஸ் காட்டிகிட்ருக்கோமே அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆமாங்க, இங்கே 4 டிஃப்ரெண்ட்டான வேறுபட்ட இயந்திரங்கள் இருக்குது. மெஷின்ஸ்னு சொல்லலாம். இதை யந்த்ரான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 யந்த்ரா நான் உங்களுக்கு மாற்றி காமிச்சிட்டு இருக்கிறேன். ராம் யந்த்ரா, சம்ராத் யந்த்ரா, ஜெயபிரகாஷ் யந்த்ரா, மிஸ்ரா யந்த்ரா. இது 4 தாங்க அந்த 4 யந்த்ராஸோட பேர். இந்த ஜந்தர் மந்தரோட ஏற்றம் என்னென்னா 220.6 மீட்டர்ஸ், அதாவது 220.6 மீட்டர். இதை கட்டினது அதாவது நிறுவனது மகாராஜா சிங். கட்டப்பட்ட வருடம் 1724, 1724 இதை கட்டியிருக்காங்க. 1910 1910 இங்கே பதிக்கப்பட்டுள்ள அந்த இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்கும்ல, அந்த பட்டயத்தில் தவறாக 1710 கட்டப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது தவறான இன்ஃபர்மேஷன். ஆனால் பின்னாடி செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி இது 1724 1724 கட்டப்பட்டது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 1857 to 1858 1857 1858 நடந்த சிப்பாய் கிளர்ச்சியின் போது இந்த ஜந்தர் மந்தரை இடிச்சிருக்காங்க. ஜந்தர் மந்தர் அப்படிங்கிறது பூமியோட அச்சுக்கு இணையாக செம்பக்கம் கொண்ட பிரம்மாண்டமான செங்கோண முக்கோண வடிவ கோல் அமைக்கப்பட்ட ஒரு பகலிரவு சமன் கொண்ட சூரிய மணிகாட்டி. அதாவது இதில் இந்த கோலுக்கு 2 பக்கமும் நிலநடுக்கோட்டோட தளத்திற்கு இணையாக ஒரு வட்ட காற்பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் 18th centuryயில் 18ஆவது நூற்றாண்டில் ஜெய்ப்பூரின் அரசரான ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு கிங்கால் அரசரால் 5 ஜந்தர் மந்தர்கள் கட்டப்பட்டன. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி, ஜெய்ப்பூர், உஜ்ஜைன், மதுரா, அப்புறம் வாரணாசி. இந்த 5 இடத்துல அமைஞ்சிருக்கு. டெல்லியில் இருக்கிற இந்த ஜந்தர் மந்தர் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய களம், யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட், அதாவது இந்தியாவோட ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்டாக யுனெஸ்கோ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு, அங்கீகாரம் கொடுத்துருக்கு. நியூ டெல்லியில் இருக்கிற ஜந்தர் மந்தர் நியூ டெல்லியில் இருக்கிற சன்ஷத் மார்க்கில் இருக்குது. இங்கே இருக்கிற 4 யந்த்ராவில் ஒன்றான சம்ரத் யந்த்ரா லோக்கல் டைமிங்கை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது. இந்த ஜந்தர் மந்தர் என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னா, இந்த கட்டிடங்கள் ஒவ்வொன்றின் மேலே விழற சூரிய கதிர்களோட சாய்மானம் மற்றும் நீள அகலம் இதை அடிப்படையாக வச்சு தான் டைமிங் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. டைமிங்ஸ் அண்ட் சீசன்ஸ் மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள், அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களை பற்றியும் கூட இந்த இயந்திரங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க.
உருளை வடிவத்தில் இருக்கிற 2 கட்டிடங்கள் மேற்கூரை இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து ராம் யந்த்ரா. மாதிரி முக்கோண வடிவில் அமைந்த சாம்ராஜ் என்றால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அந்த 3 கோணங்களுமே வந்து சமமானது இல்லைங்க. இந்த முக்கோண அமைப்புக்கு நடுவில் வளைவுகள் இருக்குது. ஒவ்வொரு யந்த்ரா இருக்கிற இடத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த போர்ட் பார்த்து படித்து நீங்கள் வந்து அதை பற்றின முழு விவரங்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடியும், இல்லை அங்கே பார்த்துட்ருக்கிறப்ப எதனா டவுட்ஸ் வந்துச்சுன்னா கூட நீங்கள் படித்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஜந்தர் மந்தர் பற்றின வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய முன்னோர்களின் அறிவு திறனுக்கு சான்றாக விளங்குற இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த இடங்களை பார்க்குறப்ப தயவு செஞ்சு அங்கே வந்து கிறுக்கிறது, அந்த வந்து சேதமாக்குறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. அதுதான் அவங்களுடைய அறிவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜந்தர் மந்தரில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நல்லா சுற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் பார்க்குறதுக்கு கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, see you and take care.